இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு 3 - 2x. அப்போ இதை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்துருக்கதை எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன, இதில் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். அப்போ 3 - 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸையே என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a - b the whole squared ஃபார்முலா போடணும். a - b the whole squared ஃபார்முலாவில் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் ஸ்கொயர்டெல்லாம் எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதான் ஆன்சராக கிடைக்கும். சம் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் t ட்ராவல்டு பை த பிளேன் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t இன் ஹவர்ஸ். ஹவர்ஸில் டைம், ஹவர்ஸ் டைம் நமக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் t கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நமக்கு எல்லாம் ஸ்பீடு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கொஞ்சம் எழுதிக்கோங்க. 30, ஸ்பீட் எவ்வளோ 500. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த t எந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 500 × t.